بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். அதாவது ஹதீஸ் கலையை பற்றி பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இப்னு சலாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுகளை சரியானது தவறானது என்று முடிவு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சில நூல்களில் பிற நூல்லேருந்து தொகுத்து எழுதுகிறாங்க, அறிவிப்பாளர் இல்லாமல் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி நூல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் புகாரி முஸ்லீம்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறங்க. மற்ற கித்தாவை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸு சரியா என்று முன்காலத்தில் அறிஞர்கள் முடிவு செஞ்சுருக்கிறாங்களா என்று பாருங்கள். இப்போ உட்காந்துக்கிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். சாராம்சம் அதான் சொல்கிறார். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ அதுபோக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கித்தாப்பில் உள்ள ஹதீஸ் அப்படியே சனதோடு எடுத்து போட்டு அவங்க ஒரு சனதை சேர்த்தும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய உதாரணத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சனதுனால் என்ன நன்மை? ஒரு நன்மையும் இல்லை. நமக்கு தான் புகாரில் உள்ளதை எடுத்து போடுறாரு. புகாரிக்கு அவருக்கு உள்ள சனதில் குறை இருந்தாலும் கோளாறு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு புகாரி வரைக்கும் கொண்டு வந்து புகாரி ஹதீஸத்துக்கு போட்டிருக்கிறாரு. இதுவே இருக்கும் பொழுது அந்த சனது எதுக்குன்னு கேட்டால், இஸ்லாத்தில் ஒரு சனது இருக்குன்னு காட்டுவதற்கு தானே தவிர அதை வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸுடைய தரத்தை முடிவு செய்கிறதுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறார். 2 வகையான ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது. அந்த 2 வகையான ஹதீஸ் நூல்கள் சுட்டு எழுதப்பட்ட நூல்கள், அதாவது சுயமாக சனதுகளோடு அவங்க போட்ட நூல்கள் இல்லாமல் பிற நூல்களில் இருந்து எடுத்து எழுதிய நூல்கள் என்று எடுத்துக்கொண்டு அது 2 வகை இருக்கிறது. ஒன்று அந்த ஹதீஸுடைய மத்தனை மட்டும் போட்டு சஹாபியாரி பேரை போட்டு தொகுக்கிற நூல்கள், சனது இருக்காது. அது மிஸ்காத்து, ரியாலு சாலிஹின் மாதிரியான, கன்சுல் உம்மால் மாதிரியான நூல்கள். இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. புகாரில் உள்ளது அப்படியே எடுத்து போடுவாங்க, அதே சனது இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்கும்னா, அந்த புகாரி யார்கிட்ட இதை சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு சனதை போட்டு அவங்க உஸ்தாது வரைக்கும் கொண்டு போய் நினைஞ்சிருப்பாங்க, பதிவு செஞ்சுருப்பாங்க. இப்படி 2 வகையான ஹதீஸ் இருக்கும் பொழுது சனதே இல்லாத ஹதீஸ் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு நிலைப்பாடு நம்ம எடுக்கணும். என்ன எடுக்கணும்? புகாரி முஸ்லீம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்களா, நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிறங்க இப்னு சலாஹ் சொல்படி. வேறு நூலை குறிப்பிட்டிருக்கிறாங்களா, அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சரி தவறுன்னு முடிவெடுக்கக்கூடாது. அந்த ஹதீஸை குறித்து கடந்த காலத்து அறிஞர்கள் அது சரின்னு சொல்லி இருந்தால் நீங்கள் சஹீன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க அப்படின்றாரு. இன்னொரு வகையான இந்த எடுத்து எழுதுறது இருக்குல்ல, சனதோடு உள்ளது, அதை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவையற்றது. சனது தான் அந்த புகாரில் சனது இருக்குதே, அந்த சனதை சும்மா போட்டிருக்கிறாங்களே தவிர அது நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அதுதான் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக சொல்கிறார். ஒரு சார மூலமுல் மக்சூதி, சாரன்னா மாறிவிட்டது. பொதுவாக சனது எதுக்கு உள்ளதாக இருந்துச்சு, அந்த சனதை வச்சு அந்த ஹதீஸின் தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளதான சனது. அப்படி இருந்த நிலை மாறிவிட்டது. ஒரு சார மாறிவிட்டது. இப்போ மூலமுல் மக்சூதி இப்போ பிரதானமான நோக்கமாக மாறிவிட்டது. எதில் உள்ள நோக்கம்? பிமா யுத்த தாவல் மினல் அசானீதி. யுத்த தாவல் என்றால் பயன்படுத்தப்படுகிறது. பிமா யுத்த தாவல் என்றால் பயன்படுத்துவதை கொண்டு, மினல் அசானிதி சனதுகளை பயன்படுத்துகிறதை கொண்டு பிரதான நோக்கம் ஆகிவிட்டது. ஹாரிஜன் அனுதாளிக்க, இதுக்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிட்டது. இப்போ இதில் உள்ள சனதுகள், அதாவது புகாரி உள்ள ஹதீஸை எடுத்து போட்டு ஒருத்தர் நூலை தொகுக்கிறான்னு வைங்க, அவர் மேற்கொண்டு ஒரு சனதை போடுறார், புகாரிக்கும் அவருக்கும் உள்ள சனதை போடுறார். இந்த சனது ஹதீஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதா? நம்ம தான் புகாரியை வச்சே கண்டுபிடிச்சிருவோமே. புகாரி அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார்ன்ற இந்த சரிவிப்பாளர் வரிசைகள் எல்லாம் எதை விட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஹாரிஜன் அனுதாளிக்க, இதை விட்டும் என்றால் சரி தவறு என்று கண்டுபிடிக்கிறதை விட்டும் அப்பாற்பட்டதாக ஆகிவிட்டது. அப்போ இந்த சனது பயன்படுத்துகிறது யூஸ்லெஸ்ஸுங்கிறார். அந்த சனது பயன்படுத்துகிறது ஒரு பயனும் கிடையாது. நம்ம புகாரி முஸ்லீம்னு போடுறாங்கள, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். வேறு நூலை போட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்குவோம் அப்படின்ட்டார். அப்போ வேறு எதுக்கு உள்ளது ஆகிவிட்டதுன்னா, இபுகா சில்சிலத்தில் இஸ்னாதி,
இஸ்னாதுடைய சங்கிலி தொடர், சில்சிலத்துனா சங்கிலி தொடர், ஒன்றுக்கு அடுத்து ஒன்று ஒன்றுக்கு அடுத்து பின்னி பிணைஞ்சு வரும்ல, அதுக்கு பேர் சில்சிலாங்கிறது. சில்சிலத்தில் இஸ்னாதி, இஸ்னாதுடைய சங்கிலி தொடரை தக்க வைப்பதற்காக ஆகிவிட்டது. எதுக்கு இந்த சனதெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால், புகாரியில் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு புகாரிக்கும் அவருக்கும் ஒரு சனத்தை போடுறார். இது போட நோக்கம் என்னன்னு கேட்டால், அந்த இஸ்னாதுடைய அந்த சங்கிலி தொடரை தக்க வைக்கிறதுக்காக ஆகிவிட்டது. எப்படிப்பட்ட, அதுக்கு ஒரு சிவத்து கூறார். என்ன மாதிரி சில்சிலா என்றால், அல்லத்தி ஹுஸ்ஸத் பிஹா ஹாதிஹில் உம்மத்து, எதை கொண்டு இந்த உம்மத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ. ஹுஸ்ஸத்துன்னு சொன்னால் ஹாஸுங்கிறாங்கல்ல, இந்த உம்மத்துக்கு மட்டுமே உள்ளதாக இருக்கிறதோ, சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இஸ்னாதுடைய சில்சிலாவை தக்க வைப்பதாக ஆகிவிட்டது. அப்போ புகாரியிலேருந்து எடுத்து நாங்கள் எழுதினாலும் புகாரி தான் அதை எழுதினார் என்பதற்கு நாங்கள் சனது வச்சுருப்போம். அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு உரியதாக ஆகிவிட்டது. அந்த சனதை வச்சு ஹதீஸுடைய சிகத்தை முடிவு பண்ண முடியாது. வேறு எதுக்கு முடிவு பண்ண முடியும்? புகாரின்னு சொல்லி நாங்கள் சொல்வதாக இருந்தால் அது எப்படி எங்களுக்கு புகாரில் இருக்குன்னு தெரியும்? புகாரி அவருடைய மாணவருக்கு சொன்னார், அந்த மாணவர் அவருடைய மாணவருக்கு கொடுத்து எழுத சொன்னார், அவர் எழுதிக்கிட்டார். அந்த மாணவர் அடுத்தவருக்கு சொல்லி எழுத சொன்னார், அவர் எழுதி கொண்டார். அப்படியே எங்கள் உஸ்தாது வரைக்கும் வந்துச்சு, அவர்கிட்ட நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நாங்கள் சனது வச்சுருக்குறோம் என்பது இந்த உம்மத்துக்கு உள்ள தனிச்சிறப்பு. இந்த உம்மத்துக்கு உள்ள தனிச்சிறப்பை தக்க வைப்பதற்கு தான் இந்த இஸ்னாத் ஆகிவிட்டது. இப்போ சரி தவறை கண்டுபிடிக்கிறது கிடையாது. அப்போ புகாரி முஸ்லீமும் திருமதியில் வர்ற சனதுகள் எல்லாம் சரி தவறு என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளது. இந்த தொகுத்து எழுதுகிறாங்கல்ல, அதிலேருந்து காப்பி பண்ணி எழுதுகிறாங்கல்ல, அதில் குறிப்பிடப்பட்ட சனதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் சனதோடு பேசுவோம் அப்படின்னு காட்டுவதற்கு தான். அப்போ ஹாரிஜன் அந்த தாளிக்க இதை விட்டு அப்பாற்பட்டதாக, சரி தவறு என்று கண்டுபிடிப்பதை விட்டு அப்பாற்பட்டதாக ஆகிவிட்டு இந்த சனதுகள் எல்லாம் வேறு எதுக்குள்ளது ஆகிவிட்டுன்னா, இபுக்கா சில்சிலத்தில் இஸ்னாத், இஸ்னாதுடைய சங்கிலி தொடரை தக்க வைப்பதற்காக ஆகிவிட்டது. எந்த இஸ்னாது சில்சிலா என்றால், ஹுஸ்ஸத் பிஹா ஹாதிஹில் உம்மத்து, இந்த உம்மத்து எதை கொண்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சில்சிலா. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் தவிர எந்த சமுதாயத்திலையும் சனதோடு பேசணுன்னு கிடையாது. நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி ராமர் என்ன சொன்னார், கிருஷ்ணர் என்ன சொன்னார், கந்தன் என்ன சொன்னார், முருகன் என்ன சொன்னார், சிவன் என்ன சொன்னார் என்று எந்த அறிவிப்பாளர் தொடரும் இல்லாமல், சோர்ஸும் இல்லாமல் சொல்ல முடியும். அதே மாதிரி காந்தி சொன்னார், நேரு சொன்னார்னு நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம். அது எத்தனாம் தேதி யார்கிட்ட சொன்னார், அது யார் கேட்டார்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த விஷயத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் மட்டும்தான் ரசூல்லா சொன்னாங்கன்னா யார்கிட்ட சொன்னாங்க, அவருக்கு யார் உனக்கு எப்படி அது தெரியும் என்று கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதுதான் சொல்லிக்கார், ஹுஸ்ஸத் பிஹா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்து மட்டும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிற சில்சிலத்துல் இஸ்னாதை தக்க வைப்பதற்காக வேண்டி ஆகிவிட்டது. ஜாதஹல்லாஹு, ஜாதகன்னா ஹா அந்த உம்மத்தை குறிக்குது. ஜாதகா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அதிகமாக்குவானாக. ஜாதஹல்லாஹுன்னா சென்ற கால வினையில் அல்லாவை சேர்த்து சொன்னாங்கன்னா பெரும்பாலும் துவாவாக இருக்கும். ரஹிமல்லாஹுன்னா அல்லாஹ் ரஹமத் செஞ்சு விட்டான், அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. ரஹிமல்லாஹுன்னா அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, ரலி அல்லாஹுன்னா அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்டா பொருந்தி கொள்வானாக. அந்த மாதிரிய துவாவுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சென்ற கால வினையாக பயன்படுத்துவாங்க. ஜாதகாண்டா இந்த உம்மத்துக்கு அதிகப்படுத்துவானாக அல்லாஹு தாலா, அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஷரஃபன், சிறப்பை மேலும் ஜாஸ்தியாக்குவானாக. இந்த உம்மத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது, மேலும் சிறப்பை அதிகமாக்குவானாகன்னு ஆமீன்னு முடிச்சிட்டார். இப்போ இந்த ரெண்டாவது குறிப்பு சொல்லிட்டாரா. இந்த விஷயத்தில் இவர் சொன்ன விஷயத்தில் ஆட்சேபனைகள் அறிஞர்களுக்கு இருக்குது, லாஜிக்காகவும் ஆட்சேபனை இருக்குது. என்ன ஆட்சேபனை இருக்குதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் அவர் சொல்கிற சாராம்சம் என்னென்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் இருந்தால் நீனும் சஹீன்னு சொல்லுங்கிறார்ல, அது அது லாஜிக் இப்படி சரியில்லை. புகாரி முஸ்லீம்களும் மனிதர்கள், புகாரி முஸ்லீம்களிடமும் சில தவறுகள் வரும். அவர்கள் சஹீன்னு சொன்னால் சஹீன்னு தான் இருக்க வேண்டும்னு கிடையாது. எத்தனையோ முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகளை இட்டு கட்டப்பட்டது என்றெல்லாம் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, முடிவு பண்ண ஹதீஸ்கள் அதில் இருக்குது. அவருடைய கருத்து பிரகாரம் சரின்னு எழுதிட்டா கூட இட்டுக்கட்டப்பட்டவை பலவீனமானவை எல்லாம் இருக்கிறதுங்கிற மாதிரி ஹதீஸுகள் அதுலேயும் இருக்கிறது. அதனால் புகாரி முஸ்லீமில் வந்தால் ஏற்றுக்கங்கிறார் பாருங்களேன், அது லாஜிக் படி சரியில்லை. அது என்ன மார்க்கத்துடைய அகீதா பிரகாரமும் சரியில்லை. ஏன் சரியில்லைங்கிறன்னு கேட்டால், இந்த புகாரிங்கிறவங்க யார், மனிதர் தானே. முஸ்லீம்ங்கிறவர் யார், அவர் மனிதர் தானே. மனிதர் தானே, இவர் நல்லவர் ஒரு கெட்டவர் முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவில் தவறு வராதா?
தவறுக்கு அப்பாற்பட்டவன் நல்லா மட்டும்தானே. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், புகாரி முஸ்லீமாக இருந்தாலும் அவர் மற்ற யாரையும் விட நன்றாக உழைத்திருக்கிறார், நல்லா தேடி இருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார் என்கிற அளவில் நம்ம ஏற்றுக்கொண்டோமே தவிர, அவர் கணித்த ஒன்றும் தவறாக இருக்கலாம், அவர் சஹி என்று சொன்ன ஒன்றும் தவறாக இருக்கலாம். புகாரியுடைய ஹதீஸுகளில் அறிவிப்பில் தவறு இருக்குது என்று தாரகுத்தினி போன்ற இமாம்கள்லாம் தனி நூலை எழுதியிருக்கிறாங்க. தாரகுத்தினி போன்ற அறிஞர்கள் வந்து புகாரியில் விமர்சனம் என்னென்னது சரியில்லை என்று என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி முஸ்லீமுடைய ஹதீஸுகள்லையும் பலவீனம் இருக்கிறது என்று விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இப்னு சலாஹ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், புகாரி முஸ்லீமில் வந்துருச்சுன்னா அதை அப்படி ஏற்றுக்க அப்படிங்கிற அந்த முதல் விஷயமும் சரியானது கிடையாது. அப்படி ஏற்றுக்கணுங்கிற சட்டம் கிடையாது. அது மனிதர்கள் எடுத்த முடிவு தான். அது இஸ்லாமிய அக்கீதா பிரகாரம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மனிதன் தவறு செய்யக்கூடியவன்கிற அடிப்படைக்கு மீறாமல் இருக்க வேண்டும். எந்த முடிவு எடுத்தாலும் சரி, மனிதன் தவறு செய்ய மாட்டான்கிற கருத்தில் வரும் என்றால் அந்த முடிவு தப்பு. இப்போ புகாரி ஒரு சஹின்னு சொன்னால் சஹியாக தான் இருக்கும்னா அப்போ அவருடைய ஆய்வில் பிழை வராதுன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அக்கீதா ஃபஸ்ட்டு அக்கீதா. அக்கீதாவுக்கு வெளியே நின்று உசூலை தீர்மானிக்கக்கூடாது. ஆனால் இப்னு சலாஹ் அந்த கருத்தில் இருக்கிறாரு, அதை அறிஞர்கள் மறுக்கிறாங்க. அறிஞர்கள் செய்கிறாங்க, அது எப்படி முடியும்? புகாரி முஸ்லிம் சொன்னதையும் பரிசீலிக்கத்தானே வேணும். ஆனால் அவங்க நம்மளோட நல்லா பரிசீலிச்சிருப்பாங்க. எவ்வளோ நல்லா பரிசீலிக்கிறவராக இருந்தாலும் அவரை மீறி சில விஷயங்கள் அவற்றை இடம்பெறத்தான் செய்யும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், புகாரி முஸ்லீம் அல்லாத வேறு கித்தாபில் சொன்னாங்கன்னு வைங்க. இப்போ திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, எடுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த திருமதியிலே ஹதீஸ் வந்து சரியா தவறா என்று நீ முடிவெடுத்துறாத. திருமதியில் உள்ள ஹதீஸை தவறா, புகாரி முஸ்லீம் அல்லாத வேறு நூலில் உள்ளதை தவறான முடிவெடுக்கிறதா இருந்தால், உனக்கு முந்தி வாழ்ந்த அறிஞர்கள், பிரபலியமான அறிஞர்கள் அந்த ஹதீஸை குறிப்பிட்டு இது சஹி என்று சொன்னார்களான்னு தேடிப்பார். அவங்க சஹி என்று சொன்னால் தான் நீனு சஹின்னு சொல்லணும், நீனா சஹின்னு சொல்லக்கூடாது என்று இவர் சொல்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வாதம், அந்த வாதமும் தப்பு. ஏன் தப்புன்னு கேட்டால், அந்த திருமதியுடைய ஹதீஸை ஒரு போட்டார், சஹி என்று கடந்த காலத்தில் யாரும் ஆராயலை, லைஃப் என்று ஆராயலை. பிந்தி வந்தவங்களுக்கு ஆராய முடியுமா முடியாதா? அறிவிப்பாளர் வச்சு தானே முடிவு செய்யணுங்கிறீங்க. அந்த அறிவிப்பாளர்களுடைய லிஸ்ட்டு தான் இருக்குது, அந்தந்த காலத்தில் எழுதி வச்சுட்டாங்களே. அதெல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சின்னு சொன்னால் நம்ம அவங்க தான் முடிவெடுக்கணும்னு போகலாம். இப்போ எந்த ஒரு அறிவிப்பாளர் எடுத்துக்கொண்டாலும் அந்த அறிவிப்பாளரை பற்றி அகமது பின் ஹம்பல் என்ன சொன்னார்னு இப்போ கண்டுபிடிக்க முடியும், தாரகுத்தினி என்ன சொன்னார்னு கண்டுபிடிக்க முடியும், யஹ்யா இப்னு மயின் என்ன சொன்னார், இப்னுல் மதீன் என்ன சொன்னார், யஹ்யா இப்னு சைதுல் கத்தான் என்ன சொன்னார், ஷோபா என்ன சொன்னார் என்று ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றியும் பல அறிஞர்கள் சொன்ன கூற்றுக்களை இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு உள்ள காலத்திலையும் கூட கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னால், இந்த அறிவிப்பாளர் இந்த குறை இருக்குது, இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்பாளர் வந்திருக்கிறார், இது லைஃப்னு சொல்லக்கூடாது, இது லாஜிக் உட்பட்டது தானே, இதை சொல்லக்கூடாதுங்கிறார் அவர். இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க, கடந்த காலத்தில் சொல்லியிருந்தால் மட்டும்தான் சொல்லணுமே தவிர இந்த காலத்தில் சஹீஹ் லைஃப்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது அது ஒரு குருட்டு தக்லீதுடைய வாதமாகத்தான் இந்த வாதம் அமைந்திருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள் எல்லாம், உதாரணமாக முகத்திமா இப்னு சலாஹுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த கவுண்டர் கொடுக்குற மாதிரி புக்குகள் எழுதியிருக்கிறாங்க. இப்னுல் ஹஜர் எழுதியிருக்கிறாரு, அந்நுக்கத்து என்கிற பேரில் இந்த இப்னு சலாஹ் புக்கிலேயே நோட்டு போட்டு என்ன செய்வார், பாயிண்ட் போட்டு இந்த விஷயத்தில் இப்னு சலாஹ் சொல்கிறது தப்பு அப்படின்னு எழுதுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் ஜர்கலிங்கிற ஒரு ஆள் இணைஞ்சிருக்காரு, அவரும் நுக்கத்துன்னு எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜைனுதீன் இராக்கி தகீது உல் ஈலாஹ்னு சொல்லி அவர் ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாரு. இதில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல மட்டும் கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்னு சலாஹுடைய புஸ்தகத்துக்கு விரிவுரை எழுதும் பொழுது அந்த விரிவுரையிலே குறிப்பிடுறாங்க. உதாரணத்தை அதான் நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். இது ஹாஃபில் ஜைனுதீன் இராக்கிங்கிறவர், அவர் ஹதீஸ் கலை மேதை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹாலபஹு ஃபீ தாலிக, இந்த விஷயத்தில் இவருக்கு முரணாக சொல்லியிருக்கிறார் ஷேக் முஹியுத்தீன் அந்நவவி, இமாம் நவவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நவவி அவர்கள் வந்து இதுக்கு வந்து முரணாக சொல்லியிருக்கிறார். இப்படி சொன்னது சரியில்லை, இவர் சொன்னது சரியில்லை. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், ஒரு சஹீஹான ஹதீஸை முடிவு செய்யலாம். லைஃபான ஹதீஸை அந்த விவரம் உள்ளவர்கள், அந்த ஞானம் உள்ள அவர் பாமர மக்களுக்கு வேண்டாம் அவர் சொன்ன கருத்து சரியாக இருக்கலாம். பண்டிதர்கள் வந்து காலத்தில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. முன்காலத்தை விட பின்காலத்தில் உள்ளவங்க சில வயசில் கூடுதல் ஞானத்தோடு கூட இருப்பாங்க. அதனால் இந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லி
நவவி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மறுக்கிறாங்க. மேலும் பக்கால் அவர் சொல்கிறாரு, ஒல் அல்ஹர் இந்தி, என்னிடத்தில் சரியான கருத்து என்னவென்று கேட்டால் ஜவாசுஹு, அது கூடும் என்பது தான். எது கூடும்? ஒரு இன்றைக்கி ஒரு திருமதியில் ஹதீஸை எடுத்துக்கொண்டு யாருமே அதை சஹி என்று சொல்லாவிட்டாலும், யாருமே லைஃப்னு சொல்லாவிட்டாலும் நாம் சொல்வது கூடும். யாரு கூடும் என்றால் லிமன் தமக்கன, எவன் வந்து உறுதியாக இருக்கிறானோ, அந்த கல்வியில் உறுதி பெற்றவனாக இருக்கிறானோ, ஓ கவியத்து மாரிஃபத்துஹு, யாருடைய ஞானம் வலுவடைந்திருக்கிறதோ அவனுக்கு கூடும். அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் சொல்லிட முடியாது. ஆனால் அந்த அறிவிப்பாளர் போய் தேடுறவன், அது அந்த அந்த நாலேஜ் உள்ளவன் வந்து முடிவெடுக்கலாம். இது கேம நாள் வரைக்கும் முடிஞ்சு போகாதுங்கிற கருத்தில் அவர் மறுக்கிறார். அப்போ இப்னு சலாஹுடைய விஷயத்தில் புகாரி முஸ்லிம் மட்டும் ஏற்றுக்கிறங்க, வேறு கித்தாபுலேருந்து சுட்டு எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸை வந்து முந்தின அறிஞர்கள் சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் நம்ம செய்வது நமக்கு சக்தி இல்லை, நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார்ல, அதை வந்து மறுத்திருக்கிறாரு இவர் நவவி மறுத்திருக்கிறதாக அவர் ஜைனுதீன் இராக்கி சொல்கிறார். அதுபோக மேலும் சொல்கிறார் அவர், இந்த நபவி மறுத்தார்ல, இந்த மறுப்பு தான் சரி என்று பிற்காலத்தில் உள்ள ஹதீஸ்களை வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்துக்காக வேண்டி எடுத்துக்காள்வதாக இருந்தால் இப்னுல் கத்தான் ஒருவர் இருக்கிறார். இப்னுல் கத்தான் என்பவர் இப்னு சலாஹுடைய காலத்தில் உள்ளவர். இப்னு சலாஹ் இந்த புஸ்தகத்தை எழுதினார அவர் காலத்தில் இருந்த இன்னொரு ஹதீஸ்களை மேதை. ஃபமினல் முஆசிரீன, முஆசிர் என்றால் சமகாலத்தவர். இப்னு சலாஹ், இப்னு சலாஹுக்கு சமகாலத்தில் உள்ளவர் தான் அபுல் ஹசன் அலி இப்னு முகமது அப்துல் மலிக் இப்னுல் கத்தான். இப்னுல் கத்தான் அவர் சொல்லுவாங்க. அப்போ இப்னுல் கத்தான் வந்து இவருடைய காலத்தில் தான் வாழ்ந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா கித்தாபு பயானில் பஹ்மி உல் ஈகாம்னு ஒரு கித்தாபில் இருக்கிறார். அந்த கித்தாபில் வந்து பல ஹதீஸுகளை அவர் சஹீங்கிறாரு, அதை முந்தைய யாரும் சொன்னது கிடையாது. அந்த கித்தாபில் சில ஹதீஸுகளை கொண்டு வர்றார். இவர் ஹாஃபில் இராக், இவர் இப்னு சலாஹுடைய காலத்தில் தான் இவர் வாழ்கிறார். சமகாலத்தவராக இருந்து இப்படி ஒரு விதி இருக்கும் என்று சொன்னால், இதுதான் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்தாக இருந்தால் இவர் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஹதீஸை திருமதி ஹதீஸை எடுத்து போட்டு இது சரிம்பார். ஆனால் சரின்னு யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு சில உதாரணத்துக்கு ஹதீஸெல்லாம் எடுத்து போட்டு காட்டுறாரு. இப்படியான சில ஹதீஸுகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது அபூபக்கர் பஸார், இப்னு பஸார் எழுதின ஒரு ஹதீஸை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் சஹீன்னு சொல்கிறாரு. இவருக்கு முந்தி அந்த ஹதீஸை யாரும் சஹீன்னு சொன்னது இல்லை. அப்போ வந்து முன்னாடி சஹீன்னு சொன்னால் தான் சொல்லணுங்கிறது சரி கிடையாது. நம்மக்கிட்ட உசூல் கையில் இருக்குது. நம்மக்கிட்ட அறிவிப்பாளர் அஸ்மாவுர் ரிஜால்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்கள் பற்றிய பெயர் பட்டியல் பல வடிவங்களில் நமக்கு கிடைக்கிறது, பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து ஒருவரை பற்றிய முழு தகவலையும் நமக்கு பெற முடியும் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை பற்றி முடிவெடுக்க முடியும் தானே. அவங்க எந்த அறிவிப்பாளரை வச்சுக்கிட்டு அந்த முடிவு எடுத்தாங்களோ நாமளும் அந்த அறிவிப்பாளரை வச்சு என்ன செய்ய முடிவெடுக்க முடியும்னு சொல்லி அதை வந்து இப்னுல் கத்தான் செஞ்சுருக்கிறத எடுத்து காட்டுறாரு. யாரே ஹாஃபில் இராக்கி, இவர் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு ஹதீஸுகளை அறிஞர் இப்னுல் கத்தான். இவர் யாரும் சஹீஹ்னு சொல்லாத ஹதீஸெல்லாம் சஹீஹ்னு சொல்லியிருக்கிறார். ஆய்வு செஞ்சு இந்த அறிவிப்பாளர் கரெக்டு, இவர் கரெக்டு. ஆனால் பஸாரில் அந்த ஹதீஸ் இருக்கும், அது சஹீஹ்னு சொல்லப்பட்டிருக்காது, யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இவர் சரின்னு சொல்லலான்றார். அது மாதிரி சில ஹதீஸுகள்லாம் அந்த எடுத்து போட்டிருக்கார். இப்னுல் கத்தானுடைய எதையெல்லாம் சஹீஹ் ஆக்கியிருக்கான்னு பாடுறார். அதே மாதிரி இவருடைய காலத்தில் வந்து லியாவுத்தீன் முகமது இப்னு அப்துல்லா வாஹிதுல் முகத்தசின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் ஒரு கித்தாப் எழுதினார். அந்த கித்தாபு பேர் அல் முக்தாரான்னு ஒரு பேரில் கித்தாப் எழுதினார். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பல ஹதீஸுகளை இது சஹீங்கிறார். ஆனால் அதை வந்து முந்தைய அறிஞர்கள் சஹீன்னு யாரும் சொன்னதில்லை. இவர் வந்து நசையிலேருந்து ஒன்று எடுத்து போடுவார், திருமையில் ஒன்று எடுத்து போடுவார். இவராக எடுத்து போட்டு ஹதீஸுகளை போட்டு அந்த ஹதீஸு சரி தவறுங்கிற முடிவையும் சேர்த்து போடுவார். ஆனால் அந்த யாரும் இவர் சஹீன்னு சொன்ன அந்த ஹதீஸுகளில் பல ஹதீஸுகளை முந்தி யாரும் சஹீன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறார், இல்தஸம ஃபீஹி சிஹத்தை, அதில் சிஹத் என்கிற முடிவை எடுக்கிறார். ஓ தக்கர ஃபீஹி அஹாதீஸ, அதில் பல ஹதீஸுகளை சொல்லுகிறார். லம் யுஸ்பக் இலா தஸீஹா, அதை சரி என்று முந்தி சொல்லப்பட்டது இல்லை. லம் யுஸ்பக்குன்னா முந்தி சொல்லப்பட்டது இல்லை. இலா தஸீஹா, அது சஹீஹானதாக ஆக்கி முந்தி கருத்து சொல்லவே இல்லை. அப்படியான பல ஹதீஸுகளை வந்து சிஹத் என்று குறிப்பிடுகிறார். முகத்தசி இவரும் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு சலாஹ் மௌத்தா போன அதே வருஷத்தில் இவர் மௌத்தா போகிறார். யாரே இந்த நூல் ஆசிரியர் இருக்கார்ல, அவர் மௌத்தா போன காலத்தில் தான் அந்த லியாவுல் முகத்தஸிங்கிற ஆளும் மௌத்தா போகிறாரு.
அப்படின்னு சொல்லி எந்த வருஷத்தை 643 மௌத்தா போனாங்க 2 பேருமே. அப்போ ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரும் ஒன்று சொல்கிறாரு, இவங்க மறுக்கிறாங்க. ஆனால் இவங்க மறுக்கிற லாஜிக் இப்படி கரெக்டாக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஆய்வு என்பது கேம நாள் வரைக்கும் இருக்கும். அது 300ஓட முடிஞ்சு போச்சு 400ஓட முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. அதுக்குரிய காரணம் ரீசன் அதை மெட்டீரியலில் மட்டும் இருக்கும் என்று சொன்னால் எப்போ வேண்டாம். இன்றைக்கி கூட நம்ம ஒரு ஹதீஸை வந்து சரி என்று நினைத்து கொண்டிருந்த ஹதீஸை சரி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எதை வச்சு சொல்லக்கூடாது? ஊகத்தை வச்சு சொல்லக்கூடாது, அன்றைக்கு இருக்கிற தகவலை வச்சு சொல்லணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹாஃபில் முந்திரிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் குஃபிரலகு மாத்த கத்தம என்று வர ஹதீஸையாக தொகுத்திருக்கிறார். அதாவது குஃபிரலகு மாத்த கத்தம மின் தம்பி மாத்த அகர்ன்னு இருக்கல, முன்பாவம் பின்பாவம் இதற்கெல்லாம் மன்னிக்கப்படும், எதற்கெல்லாம் மன்னிக்கப்படும் வந்திருக்கிறதோ அந்த வார்த்தை உள்ள ஹதீஸையாக தேடி தொகுக்கிறாரு. அது திருமதி ஹதீஸ் இருக்குது, நசை இருக்குது, இப்னு மாஜா இருக்குது, பல நூல்கள்லேருந்து தொகுத்து போடுறாரு. போட்டு கீழே என்ன செய்வார்னு கேட்டால் இது சைஹான் ஹதீஸ்ன்னு போடுவார் சில ஹதீஸுகளுக்கு. அப்போ சைஹன் அவர் தான் முடிவு எடுக்கிறார். அதுக்கு முந்தி என்ன செய்யலை, பலரும் முடிவு எடுக்கவே இல்லை. அப்போ எடுக்கக்கூடாதுன்னா இந்த ஹாஃபில் இவர் ஏன் செஞ்சார், முந்திரி ஏன் செஞ்சார் அப்படிங்கிறது இவர் என்னன்னு கேட்டால் இவர் அடுத்த தலைப்பக்காவில் உள்ளவர். அதே மாதிரி திம்யாத்திங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மாவு சம்சம் லிமா ஷுரிப அப்படிங்கிற ஹதீஸை வந்து சஹின்னு சொல்கிறார். ஆனால் இதை சஹி என்று யாரும் முன்னாடி சொன்னது இல்லை. அந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்காங்களே தவிர இது சரி என்று யாரும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலை. பண்ணாட்டி என்ன, அறிவிப்பாளர் வருஷம் கையில் இருக்குது, ஹதீஸ் கையில் இருக்குது, இந்த அறிவிப்பாளருடைய ஒவ்வொரு டீட்டெயிலும் கையில் இருக்கிறது, நம்ம முடிவு எடுப்போங்கிறார். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதை அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி சுபுக்கி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜியாரத்து சம்பந்தமாக வர்ற ஹதீஸுகளை எடுத்து என்ன செய்கிறாரு, அவருடைய நூல்களில் சஹீஹ் சஹீஹ்னு குறிப்பிடுவார். ஆனால் அந்த சுபுக்கிங்கிறது பெரிய ஒரு மேதை தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன செய்வார்னு கேட்டால் இவர் வந்து இந்த தர்கா விஷயத்தில் கபூர் சம்பந்தமாக வரும்பொழுது கொஞ்சம் சரிக்கிடுவார். பலவீனமான ஹதீஸையெல்லாம் போட்டு சரின்னு சொல்லுவார். அது பிரச்சனை, கரெக்டாக சொன்னான்னு அர்த்தம் இல்லை. ஆனால் சஹீஹ்னு முடிவு எடுக்கலான்றது இருக்க போய் தானே செய்கிறாரு. தகீயுத்தீன் சுபுக்கிங்கிற ஒரு ஆள் நல்ல பெரிய ஆய்வாளர், லாஜிக்கு மற்றெல்லாம் நல்லா பேசக்கூடிய ஆள். ஆனால் அந்த கபூருன்னு வந்துச்சுன்னா என்ன செய்வார், அப்படியே லேசாக அந்த பரலை வாடை அடிச்சிடும், அப்படியே இந்த ஷியாக்களுடைய வாடை அவற்றை அடிக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா இப்னு உமர் ஜியாரத் சம்பந்தமான ஹதீஸுகள்லாம் எடுத்து வச்சு பலவீனம்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இவர் அதை உடைச்சி இது சரிதான்னு வாதிட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த வாதங்களுக்கு தனியாக இப்னு அப்துல் ஹாதிங்கிறவர் மறுப்புலாம் கொடுத்துருக்காரு, தனி புக்கே போட்டிருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் இப்படி செஞ்சுருக்கிறாங்கல்ல, சஹி இல்லைன்னு சொன்ன ஹதீஸுகளை வந்து இவங்க சஹி என்று இவங்க சொல்கிறாங்க. அந்த உசூலை வாசல் திறக்க போய் தான் என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதனால் அப்படி சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த நுக்கத்தில் என்ன பதில் சொல்கிற இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஆய்வு நூல்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அப்போ எடுக்க வேண்டிய முடிவுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது கேம நாள் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த கருத்தை விளைவிக்கணும். அடுத்து வந்து 3வது குறிப்புக்கு போயிடுறோம். எதுக்கு 3வது குறிப்பு, ஃபவாயித முஹிம்மான்னு போட்டார்ல, முக்கியமான குறிப்புகள்ண்டு அதில் 1வது குறிப்பை சொல்லிவிட்டார். இப்போ 2வது குறிப்பு தான் இத்தனை நாளாக நெஞ்சதும் ட்ரையான குறிப்பு. அன்னை அரபுகளுக்கு அர்த்தம் விளங்காத அளவுக்கு உள்ள ஒரு குறிப்பு. அது நெட்லெலாம் போட்டு சண்டை பிடிக்கிறாங்க. இந்த இவர் என்ன சொல்கிறார், ஏன் போட்டு இப்படி குழப்பி இருக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாருங்கிறத தெளிவான வார்த்தையை கொண்டு சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து சில பதிலை போட்டு அனுப்புகிறாங்க. உங்கள் பதிலில் திருப்தி இல்லைன்னு போடுறாங்க. அரபிய தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு விளங்காமல் அனுப்பிட்டார். அதெல்லாம் உங்களுக்கு விளக்கிட்டோம். இதெல்லாம் இனிமேல் உள்ள ஃப்ரீயாக வரும், உங்களுக்கு சாதாரண நடையில் தான் வந்துடும். அந்த 2வது பாயிண்ட்னு சொன்னோம்ல, அதில் தான் போட்டு மண்டையை பிச்சுக்கணுமே தவிர இது இனிமேல் உள்ளதெல்லாம் வந்து எல்லா அரபிகளுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அது சாலிசத்து 3வது சொல்கிறாரு, அவ்வளு மண் சன்னஃபண்டா கோர்ப்பது, இயற்றுவது, திரட்டுவது. அவ்வளு மண் சன்னஃப சஹீஹான ஹதீஸை முதலில் திரட்டியவர். ஹதீஸுகளை சஹீஹ் லைஃப் ஒன்று கலந்து திரட்டியிருக்கிறாங்க, நிறைய திரட்டியிருக்கிறாங்க. சஹீஹ் மட்டும்தான் நான் வெளியிடுவேன் அப்படின்னு திரட்டவர். அவ்வளு மண் சன்னஃப சஹீஹை முதலில் திரட்டியவர். சன்னஃபண்டா திரட்டியவர். அவ்வளு மண் சன்னஃபண்டா திரட்டியவர்களில் முதன்மையானவர், முதலாமவர் யார், அல் புகாரி என்பவர் தான் அந்த முதல்ல சஹீஹை மட்டும்தான் நான் வெளியிடுவேன்னு சொன்ன ஒரு ஆள். சொல்லி அதன்படி நூல் எழுதினார். அது அந்த கித்தாபுக்கு மட்டும்தான். அவரே வந்து அதபுல் முஃபரத்னு எழுதினார். அதில் எல்லாம் கலந்து வரும். இந்த கித்தாபுக்கு மட்டும்தான் அப்படி ஆக்கிட்டாரே தவிர
இதே புகாரி எழுதின பல நூல்கள் இருக்கிறது. அதில் சை இருக்கும், லைவ் இட்டு கட்டப்பட்டதெல்லாம் கூட அதில் இருக்கும். இதுக்கு மட்டும் என்ன செய்யறாரு, கூடுதலாக ரிஸ்க் எடுத்து இது சஹியை மட்டும்தான் நான் போடுவேன்ட்டு சொன்ன முதல் கிதாப் இதுதான். அவ்வளவு மன் சன்னஃப அஸ்ஸஹீஹ, சஹீஹை முதலில் தொகுத்தவர், முதலில் திரட்டியவர் அல் புகாரியோ, புகாரி தான் முதலில் திரட்டியவர்னா புகாரினா யார்? புகாரிங்கிறது ஒரு ஆள் பேர் இல்லைல்ல, அது ஊர் பேர். புகாரான்னு ஒரு ஊர். புகாரின்னா அந்த ஊரை சேர்ந்தவர், புகாராங்கிற ஊரை சேர்ந்தவர். இது ரஷ்யாவில் இருக்கிற ஊர். அப்போ புகாரின்னா யாருன்ற வேலை இப்போ நமக்கு எல்லாருக்கும் புகாரினா தெரிஞ்சு போச்சு. அந்த புகாரிங்கிற சொல்லுப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு ஆளை குறிக்கணும்னு அறிய முடியாது. புகாராவில் பிறக்கிற 50 பேரும் புகாரி தான். புகாராங்கிற ஊரில் யாரெல்லாம் பிறக்கிறாரோ அவர் எல்லாருக்குமே என்ன பேர் தான், புகாரி தான். இவருக்கு மட்டும் உள்ளதாக இப்போ மாறிப்போச்சு. அவர் யாருன்னு கேட்டால் அபு அப்துல்லா. அவருடைய குண்ணியத்தை வந்து அபு அப்துல்லா. அவருக்கு அப்துல்லான்னு ஒரு மகன் இருந்ததுனால அபு அப்துல்லா. அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் முகமது பின் இஸ்மாயில். முகமது பின் இஸ்மாயில் என்பவருடைய பேர். அந்த புகாரி தான் முகமது இஸ்மாயில் என்ற பெயர் பெற்ற, அபு அப்துல்லா என்ற குண்ணியத்து பெற்ற புகாரி தான் சஹீஹானதை முதலில் திரட்டியவர். அவ்வளவு மன் சன்னஃப சஹீஹ, சஹீஹை முதலில் தொகுத்தவர் அல் புகாரியோ, புகாரின்னு சொல்லிட்டு அதுக்கு பயான், பயான். அதில் என்ன வருது, புகாரின்னா யார், அபு அப்துல்லா என்ற புகாரி. அதுக்கும் பயான், முகமது இஸ்மாயில் என்ற புகாரி. முகமது இஸ்மாயில் என்ற அபு அப்துல்லா என்ற புகாரி அவர்கள் தான் முதலில் தொகுத்தார்கள். அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னு கேட்டால் அல் ஜோஃபியூ, ஜோஃபி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு வந்திருக்குல்ல. இந்த இடத்துல ஹதீஸ் கலையில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு ஆளுடைய கோத்திரத்தை சொல்லும் பொழுது அந்த அந்த கோத்திரத்தில் இல்லாதவரை அந்த கோத்திரத்தில் உள்ளவரை ஆக்கிடுவாங்க. இந்த புகாரி இமாம் வந்து ஜோஃபி கோத்திரம் கிடையாது, இவர் வந்து அஜமி, இவர் அரபி கிடையாது, பிறப்பால் அரபி கிடையாது. ரஷ்யா தானே, புகாராங்கிற ரஷ்யாவில் இருக்குது. அந்த நாட்டில் உள்ளவங்க ரஷ்யா மொழி பேசுகிறவங்கள தான் இருந்திருப்பாங்க. இங்கே மார்க்கத்துக்காக வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அரபியை கற்று பெரிய ஒரு திறமை உள்ளவர் ஆயிட்டாருங்கிற விஷயம் வேறு. இந்த ஜோஃபிங்கிற ஒரு அந்த கோத்திரம் வந்து அரபு கோத்திரத்தில் உள்ளவர். இவர் ஜோஃபியில் எப்படி சேர முடியும், ஜோஃபிங்கிற கோத்திரத்தை சேர முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மௌலாகும்னு போட்டிருக்காரு பாருங்க. இந்த மௌலாகுங்கிறது வந்து ஹதீஸ் நூல்களில் அறிவிப்பாளரை பற்றி வரும் ஒரு ஆள் பேரை போட்டுட்டு ஒரு கோத்திரத்தை போட்டு மௌலாகும்னு போட்டுருவாங்க. இந்த மௌலாகும்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மௌலாவுக்கு அர்த்தம் ரெண்டாவது, எதுக்கு போடுவாங்கங்கிற விளைவிக்கிறங்க. இப்போ இவர் வந்து புகாரி இமாம் வந்து ஜோஃபி கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் கிடையாது, முதல் விளைவிக்கிறங்க. ஆனால் ஜோஃபின்னு போடப்பட்டிருக்கு. இவர் அந்த ஜோஃபி கோத்திரத்தில் உள்ளவர் கிடையாது. ஆனாலும் இவரை பற்றி என்ன செய்வாங்க, கிதாபில் போடும்போது, அவரே கூட போடும்போது அல் ஜோஃபின்னு போட்டுக்கிடுவாங்க. இந்த ஜோஃபின்னு போடுறாங்கன்னா எதை வச்சு போடுறாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு அடிமையாக ஒருத்தர் இருக்கார். அடிமையாக இருந்தவரை வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை வந்து விடுதலை செஞ்சிடறார். ஒரு குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செஞ்சிடறார். விடுதலை செஞ்ச உடனே அவர் வந்து குறைஷின்னு போட்டுருவாங்க. இவர் குறைஷி, இவர் அடிமை தான். இவர் அடிமையாக இருந்த ஒரு ஆளை விலைக்கு வாங்குறாரு. அல்லது வாரிசு முறையிலே ஒருத்தருக்கு ஒரு அடிமையாக இருக்குது, அவங்க வாப்பா அடிமையாக வச்சுருந்தார், அந்த வகையில் பிள்ளைக்கும் அடிமையாக இருக்குது. இந்த அடிமையாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்லது தமீமி கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற யாராவது ஒரு கோத்திரத்தை, சக்கீஃபு கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க விடுதலை செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அவங்களால் விடுதலை செய்யப்பட்டதுனால அந்த கோத்திரத்தை இவரும் சேர்த்துக்கொள்வார். இவர் அந்த கோத்திரத்துக்காரர் இருக்க மாட்டார். அவர் விடுதலை செஞ்சதுனால இவரும் குறைஷின்னு போட்டுருவார். இவர் குறைஷி கிடையாது, இவர் ஏதாவது அபிசீனியாவிலேருந்து பிடிச்சி விடப்பட்டிருப்பார், ஒரு ஹபஷியாக இருப்பார். ஒரு ஹபஷியான ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால் தன்னையை வந்து குறைஷின்னு போட்டுக்குருவார். எப்போ போடுவார், அவரை வந்து ஒரு குறைஷியை சேர்ந்த ஒருத்தர் விடுதலை செஞ்சிருந்தான்னு கேட்டால் மௌலல் கோவி மின்ஹும் ரசூலா சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் விடுதலை செய்யப்பட்டவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீ அந்த அடிமை வந்து உங்கள் குலத்தில் வந்து விடுவார். இந்த குலத்தை ஒழிக்கிறதுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். இருந்தது அடிமை, இவர் விடுதலை செஞ்ச உடனே இவருக்கு அந்த குறைஷிங்கிறது இவருக்கு அந்த தக்கீஃபுங்கிறது ஒட்டிக்கிறோம். இப்படியாக வர்றது வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மௌலாகும்னு போடுவாங்க. மௌலாகும்னு வார்த்தை எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், அது அவர் நேரடியாகவே அந்த குறைஷியை சேர்ந்தவராக இருந்தார்னு சொன்னால் இந்த மௌலாகும்னு போட மாட்டாங்க. இவர் வந்து ஜூஃபியை சேர்ந்தவராக இருந்தால் இப்படி போட மாட்டாங்க. இவர் ஜூஃபி கோத்திரம் கிடையாது.
மௌலாகும் ஏன் போடுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு காரணத்துக்கு போடுவாங்க. ஒரு விஷயம், இவர் வந்து இந்த இந்த புகாரியோ அவருடைய வாப்பாவோ யாரோ அடிமையாக இருந்து அவரை வந்து ஜோஃபி சேர்ந்த யாராவது என்ன செய்ய விடுதலை செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சால் என்ன செய்வாங்க, மௌலாகும் அப்படின்னு போடுவாங்க. அல்லது இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறார், ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இஸ்லாம் பரவலாக பரவுது, ஏமன் நாட்டில் உள்ள ஒருத்தர் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிறார். யார்கிட்ட ஏற்றுக்கிறாரு, ஒரு ஒரு ஹபஷி ஒரு கோத்திரத்தில் என்ன செய்கிறாரு, ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கிட்ட ஏற்றுக்கிறார், ஒரு குறைஷிட்ட ஏற்றுக்கிறான்னு வைங்களேன். ஏற்றுக்கிட்ட உடனே ஒருவரின் கையில் இஸ்லாத்தை தழுவினார்னு சொன்னால் இவரும் அந்த கோத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம், இவரும் குறைஷி ஆயிடுவார், குறைஷின்னு போட்டுக்குருவாங்க. அப்போ குறைஷியா இல்லாத ஒருத்தர் வந்து குறைஷியா உள்ள ஒரு ஆள்கிட்ட வந்து இஸ்லாத்தை தழுவினார்னு சொன்னால் நம்ம நேர்வழிக்கு வர இருந்தால் தானே காரணமாக இருந்தார் என்ற வகையில் இவரும் அதில் ஒரு ஆளாக ஆயிடுவார். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மௌலாகும், அந்த குறைஷியுடைய மௌலா இவர். மௌலா என்றால் ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். மௌலா என்று சொன்னால் இவரால் விடுதலை செய்யப்பட்டவர், அல்லது இவரால் இஸ்லாத்து கொண்டு வரப்பட்டவர். இவரால் விடுதலை செய்யப்பட்டவர் என்கிறதுக்கு மௌலாவுடைய நேரடி அர்த்தம் என்ன நான் ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல இந்த மௌலாவுடைய சொல் வழக்கு, இந்த மௌலாங்கிற வழக்கு எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், இப்போ இஸ்மாயில் ஜோஃபின் போட்டோம்ல, புகாரி வந்து ஜோஃபி கிடையாது, கிடையாமல் இருக்கும்போது அதை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னா மௌலாகும், ஹும் என்பது ஜோஃபி கோத்திரத்தை குறிக்கும். அந்த ஜோஃபி கோத்திரத்தாருடைய மௌலா இவர். மௌலாகும்னா மௌலல் ஜோஃபி, ஜோஃபி கோத்திரத்துடைய மௌலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜோஃபி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் முன்னால் இவருடைய குடும்பத்தார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஒன்று இவர் ஏற்றிருப்பார், இல்லாட்டி உங்கள் தாத்தா யார் முதல் ஏற்றாங்களோ ஃபஸ்ட்டு ஏற்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ஜோஃபி கோத்திரத்து ஒரு ஆள்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நன்றி கடனாக என்ன செய்வாங்கன்னா இவங்களும் ஜோஃபின்னு போட்டுக்குருவாங்க. அவங்கள வச்சு நான் இஸ்லாத்துக்கு வந்தோம், அதனால் நாங்களும் ஜோஃபி தான் என்று போட்டுக்குருவாங்க. அந்த மௌலாகுங்கிற வார்த்தையை வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஜோஃபின்னு போட்டார்ல, ஜோஃபின்னு போட்டுவிட்டு மௌலாகும்னு போடுறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஜோஃபி கோத்திரத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் அல்ல ஜோஃபி கோத்திரத்தால் இஸ்லாத்துக்கு கொண்டு வரப்பட்டவர் ரெண்டு அர்த்தம். இந்த புகாரி இமாமுடைய தாத்தா வந்து முகீரான்னு ஒருத்தர் வருவார், புகாரி இமாமுக்கு பாட்டனார், அவர் பேர் முகீரா. இந்த முகீரா தான் முதல்ல இஸ்லாத்துக்கு வர்றார். அவரை வச்சு வாப்பா வந்தார், அவரை பேர் இஸ்மாயில் வந்தார், அதுக்கப்புறம் புகாரி வந்துட்டார், முகமது வந்துட்டார். அப்போ வந்து முகீரா என்பவர் இஸ்லாம் ஆகிறாரு. எங்கே இஸ்லாம் ஆகிறாருன்னு கேட்டால், ஜோஃபி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு 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 ஆலிமுக்கு மத்தியில் போய் இஸ்லாத்தை தழுவுறார் முகீரா. அவர் இஸ்லாத்தை வந்து ஜோஃபி கோத்திரத்திட்ட தழுவுனதுனால இவர் ஜோஃபியா இல்லாமல் இருந்தும் கூட தன்னை ஜோஃபின்னு போட்டுக்கிட்டார், முகீரா போட்டுக்கிட்டார். அப்படி ஒரு வழக்கம் அன்றைக்கி இருந்தது. அதனால தான் புகாரி என்ன செய்கிறாருன்னா நான் ஜோஃபிங்கிறார். இவர் ஜோஃபி கோத்திரம் கிடையாது. ஆனால் ஜோஃபி கோத்திரம்னு எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டால், எங்கள் தாத்தா இஸ்லாத்துக்கு வந்தது, இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைச்சது ஜோஃபிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஆள் வழியாக தான் கிடைச்சிச்சு. அதனால் நாங்கள் வந்து மற்ற பாரம்பரியத்தை விட இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்ததுங்கிற பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போங்கிற வகையில் அவங்க ஜோஃபி என்று போட்டுக்கொள்வார்கள். ஒரு குறைஷிட்ட இஸ்லாத் தலைவர் இருந்தார்னு கேட்டால் இவரும் குறைஷி ஆக மாட்டார். அப்போ பாரம்பரியமாகவே குறைஷியா அல்லது இந்த மாதிரி குறைஷியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அடையாளம் தான் மௌலாகும். மௌலாகும் என்றால் ஜோஃபியுடைய மௌலா, ஜோஃபி என்ற கோத்திரத்தார்களே மௌலான்னு. மௌலாக்கு அர்த்தம் ரெண்டாவது. எதுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு இப்படி வச்சுக்கிறோங்களேன். இது புகாரிக்கு போட்டாரா, முஸ்லீமுக்கு சொல்கிற வாசத்தையும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். அது ரெண்டாவது நான் வாசிக்கிறேன். முஸ்லீமை பற்றி அடுத்து சொல்கிறார், அடுத்த வரியில் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது அபுல் ஹுசைன் முஸ்லிமுன் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி, முஸ்லிமுன் ஹஜ்ஜாஜ் அல் முஸ்லிம் குஷைரிங்கிறார். இவர் குஷைரி கோத்திரத்துக்காரன்னு சொல்கிறார். யார்? இமாம் முஸ்லீம் அவர்கள் குஷைரி கோத்திரத்துக்காரன்னு சொல்கிறார். புகாரியை சொல்லும் பொழுது ஜோஃபின்னு சொல்கிறார், ஜோஃபி கோத்திரத்தை சேர்ந்தவருங்கிறார். இவரை முஸ்லீமை சொல்லும்போது குஷைரிங்கிறார். குஷைரின்னு சொல்லிட்டு மின் அன்புசிகிம்னு போடுறார் பாருங்க. மின் அன்புசிகிம் நெசமாகவே குறைசி சேர்ந்தவர்னு அர்த்தம். இவர் குஷைரிங்கிறவர் வந்து இவர் வந்து மௌலாங்கிற அடிப்படையில் வந்தவர் இல்லை, இவரே குஷைரி தான், இவருடைய கோத்திரமே குஷைரி தான். அந்த குஷைரியே சேர்ந்தவராக இருந்தார்னு சொன்னால் மின் அன்புசிகிம்னு போட்டுருவாங்க, அந்த கோத்திரத்திலிருந்தே உள்ளவர். இல்லை இவர் அந்த கோத்திரத்து ஆள் கிடையாது, அந்த கோத்திரத்தால் விடுதலை செய்யப்பட்டவர், அல்லது வந்து அந்த கோத்திரத்து ஆள் முன்னாடி சில தழுவியர் இருந்துச்சுன்னு சொன்னால் மௌலாகுன்னு போட்டுருவாங்க. மறுபடியும் இங்கே வாங்க, ரெண்டு இமாமை மற்ற குறிப்பிடும் பொழுது புகாரி இமாம் தான் முதல் ஹதீஸை தொகுத்தாருங்கிறாரு.
இப்போ இந்த மௌலாகும்னு எதுக்கு நான் சொல்கிறேன் அது விளக்குறேன்னு கேட்டால், நீங்கள் அறிவிப்பாளர் வரிசையை போடும்போது இந்த வார்த்தை அடிக்க நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அறிவிப்பாளரை போட்டு மௌலாகும்னு போட்டுருவாங்க. மௌலாகும்னு போட்டால் என்ன விளங்கிறன்னு, அவர் எந்த கோத்திரத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறாரோ அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லை இவர். எதன் அடிப்படையில் ஒரு மௌலான்னு போட்டுக்கிட்டாருன்னு கேட்டால், அவரால் இவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். இவரோ இவங்க தாத்தாவோ யாரோ ஒருத்தர் முதல்ல விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க. அல்லது அவரால் இவரோ இவருடைய தாத்தாவோ யாராவது அப்பாவோ என்ன செய்வார், இஸ்லாத்தை வந்திருப்பார். அப்போ ஒருவர் மூலம் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலோ ஒருவர் அல் வலாவு பில் இஸ்லாம்னு இதுக்கு பேர். அல் வலாவு பில் இத்துக்குன்னு பேர். இத்துக்குன்னா விடுதலை, அடிமையாக இருந்து விடுதலை பண்ணாங்கன்னா அல் வலாவு பில் இத்துக்கும்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் அல் வலாவு பில் இஸ்லாம்பாங்க. யார் மூலம் இஸ்லாம் கிடைத்ததோ அவருடைய கோத்திரத்தையே தன் கோத்திரமாக ஆக்கி கொள்ளுதல். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் இந்த மௌலாகுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இந்த அந்த ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மௌலாகும்னு எங்கேயா வந்துச்சுன்னு சொன்னால் இவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு விளக்கிடணும். இஸ்மாயில் அல் ஜோஃபின்னு வந்துடுதுல, இவர் ஜோஃபின்னு போட்டுட்டு மௌலாகும்னு போட்டாலேயே இவர் ஆள் ஜோஃபி கிடையாது. இவரோ இவருடைய தாத்தாவோ யாராவது ஒரு ஆள் அந்த ஜோஃபி கோத்திரத்தில் உள்ளவரால் விடுதலை செய்யப்பட்டிருப்பார், அல்லது அந்த கோத்திரத்தில் உள்ள ஒருத்தர் மூலம் இஸ்லாத்தை தழுவியிருப்பார். இந்த ரெண்டில் ஒரு அர்த்தம் தான் இதுக்கு இருக்கும்னு நீ விளங்கிட்டால் போதும். சரியா? அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறாரு, முதல்ல சஹீகை தொகுத்தவர் புகாரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய விளக்கம் சொல்லுவோம் ஜோஃபின் போட்டார். இந்த மௌலாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த மௌலான்னு வந்ததுனால மௌலாவுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அது அகராதிப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மௌலானாங்கிறோம், மௌலவிங்கிறோம், அல்லாஹ் மௌலானாங்கிறோம். இது இப்போ அது மௌலா இஸ்லாம்ங்கிறோம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் மௌலா இஸ்லாம்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரியான சொற்கள்லாம் வர்றதுனால அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அடுத்த வரைக்கும் போகலாம். அடுத்த நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.